ஹாய் நண்பா, நான் உங்கள் ரேஷ்மணி. இந்த வீடியோவில் அமைதியாக இருக்கிறதால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோட சேனலில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி இதுவுமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் விபாசனா அப்படிங்கிற ஒரு பயிற்சிக்கு போயிருந்திருப்பேன். விபாசனாவில் முற்றிலுமாக பேசாமே இருக்கிறோம். 10 நாள் ஃபுல்லாக சைலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி சைலன்ஸை மெயின்டைன் பண்ணதால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம லைஃப் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது 10 நாள் ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் 10 நாள் இருந்தேன், நீங்கள் 1 மாதத்துக்கு 1 நாள் அந்த மாதிரி இருக்கலாம். இன்ஃபேக்ட் நான் கடவுளுக்காக வேறு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கலாம். அது பார்க்க வியடாக தோணாது இல்லையா? இந்த மாதிரி மாதம் ஒரு முறை இல்லை வாரம் ஒரு முறை மௌன விரதம், அதாவது அமைதியாக பேசாமல் இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையே மாறும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு இடத்துலேருந்து எனர்ஜியை எடுத்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக எனர்ஜி அப்படிங்கிறது ஃபுட் வழியாவோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வழியாவோ நமக்கு வந்துட்டு இருக்குது. மெஜாரிட்டியாக மனிதர்களுக்கு எனர்ஜி அப்படிங்கிறது ஃபுட் வழியாக தான் வருது. இந்த ஃபுட் வழியாக வந்த எனர்ஜி நம்ம பார்க்குறதுக்கு, நம்ம கேட்குறதுக்கு, நம்ம பேசுகிறதுக்கு போன்ற பல விஷயங்களில் யூஸ் ஆகுது. மேஜராக நம்ம எதில் அதிகமான எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பேசுறது மூலியமாக மட்டும்தான். அப்போது இந்த மாதிரி பேசுகிறத நம்ம ஸ்டாப் பண்ணுறது மூலயமா நம்மளோட எனர்ஜி ரீட்டைன் ஆகுது. ஓகே, இந்த எனர்ஜியை வச்சு நம்ம சுறுசுறுப்பாக இருக்க முடியும் அதானே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் கிடையாது. இந்த எனர்ஜியை எந்த எனர்ஜியாக வேணாலும் நம்மளால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதை வச்சு யூனிவர்சலான எனர்ஜியாகவும் மாற்ற முடியும். அதாவது சிம்பிளாக ஒரு நாள் ஃபுல்லாக பேசாமல் இருக்கிறதால உங்களோட மனோசக்தி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மனோசக்தியை வச்சு நம்ம நிறைய விஷயங்களை பண்ண முடியும். முதல்ல என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாளோ மாதத்துக்கு ஒரு நாளோ இருக்கும் பொழுது உங்களோட ஆரா அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது வாய் வழியாக போக வேண்டிய எனர்ஜி ஸ்டாப் பண்ணுறதால அது வேறு வழியாக வெளியே வர ட்ரை பண்ணும். அப்போது உங்களோட ஆரா அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஆரா இன்க்ரீஸ் ஆகிறதால என்ன பயன் ப்ரோ அப்படின்னா, உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் உங்களை தேடி அட்ராக்ட் ஆகும். நீங்கள் ஒரு அட்ராக்டிவான பர்சனாக மாறுவீங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு வாரத்துக்கோ இல்லை மாதத்துக்கோ ஒரு நாள் பேசாமல் இருக்கிறதால நம்மளோட தியான சக்தி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப ஈஸியாக நம்மளால் தியானம் பண்ண முடியும். நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. வீட்டில் இருந்தபடியே உங்களால் அதிக எனர்ஜியை எடுத்துக்க முடியும். இந்த அதிக எனர்ஜி இருக்கிறதால டெலிபதி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, உங்களோட மனசை வச்சே இம்பேக்ட் பண்ண முடியும். மற்றவங்களுக்கு சில விஷயங்களை தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போது ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, அவங்க உங்களை செலக்ட் பண்ணணும். நீங்கள் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டீங்க, பெஸ்ட்டாக பண்ணுறீங்களோ இல்லை ஆவரேஜாக பண்ணியிருக்கீங்க. ஆனால் சில நேரங்களில் உங்களை செலக்ட் பண்ணாமல் வேறு ஒருத்தங்களை செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது டெலிபதின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது மூலியமாக அவங்களோட மைண்டில் நம்மளோட எண்ணத்தோட விதையை விதைக்க முடியும். அதை பற்றி டீட்டெயில்டாக பேசணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கண்ணை மூடிட்டு உண்மையாலே நம்மளோட எண்ணம் வந்து நம்மளோட ஆத்மா அவங்ககிட்ட போய் பேசுகிற மாதிரி பார்க்க காமெடியாக இருக்கும், கேட்க காமெடியாக இருக்கும், உண்மையாலே நடக்கும். நம்மளோட ஆத்மா அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி, அது சார் என்னை செலக்ட் பண்ணுங்கள், நான் சூப்பராக பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக இந்த வாட்டி சான்ஸ் கொடுங்க, சூப்பராக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உங்களோட ஆத்மா அவங்களோட ஆத்மா கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலை நீங்கள் இமேஜின் பண்ணிங்க, அதாவது விஷுவலைஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உண்மையாலே நடக்கும். நிறைய பேர் எனக்கு டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. நானுமே பர்சனலாக நிறைய ஃபீல் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் பயங்கரமாக ஆச்சரியமான ஒரு விஷயம். இது கண்டிப்பாக நடக்கும். அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க, எனக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா இதை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இது பண்ணுறது மூலயமா நீங்கள் வேண்டுவீங்க இல்லையா, சில விஷயம் கடவுள்கிட்ட வேண்டுவீங்க, கடவுள்னு சொல்லுவீங்க, யூனிவர்ஸ்னு சொல்லுவீங்க, இதுவும் சொல்லுவீங்க. அதை போய் ரீச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் தேவைப்படும். எப்படி இந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போகணுன்னா நான் ரோட்டில் போகணும், சைக்கிள்லையோ பஸ்ஸுலையோ கார்லேயோ இல்லை ஃப்ளைட்லேயோ ஏதோ ஒரு வழி தேவைப்படுது இல்லையா. அதே மாதிரி யூனிவர்ஸோடவோ இல்லை கடவுளோடவோ கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு வழி தேவைப்படுது. அந்த வழி தான் எனர்ஜி அப்படிங்கிற வழி. இந்த எனர்ஜியை நம்ம இன்க்ரீஸ் பண்ண அந்த வழி வந்து கனெக்ட் ஆகும். யார்? கடவுளுக்கோ யூனிவர்ஸ்க்கோ இல்லை யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, இப்போது இன்டர்வியூன்னு சொன்னால அவருக்கோ, எல்லா மக்களோடையும் எனர்ஜி பாடியோட உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். அப்போது அவங்கள நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, மக்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாகவும் அட்ராக்டிவானவங்களாகவும் நீங்கள் மாறுவீங்க. ஏன் அப்படின்னா, ஆப்வியஸ்லி சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மக்கள் உங்களை நோக்கி வருவாங்க. இப்போது யார்கிட்டையுமே சோறு கிடையாது, சாப்பாடு யார்கிட்டையுமே கிடையாது, உங்கள்கிட்ட அதிக சாப்பாடு இருக்குது அப்படின்றப்போ எல்லாருமே உங்களை தேடி எப்படி வராங்களோ, இது வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டு, அதாவது மனிதர்களுக்கு ஃபிசிக்கல்னு ஒரு விஷயம் இருக்குது, ஸ்பிரிச்சுவல்னு ஒரு விஷயம் இருக்குது. 2 விஷயம் இருக்குது.
ஃபிசிக்கலை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், ஸ்பிரிச்சுவலை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் விதி என்னமோ ஒன்று தான். நீங்கள் ஃபிசிக்கலை பற்றி உங்களுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாதுன்னு வைங்களேன். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் நிறைய உங்கள்கிட்ட சாப்பாடு இருக்குது அப்படின்னா, ஃபிசிக்கலை பற்றி நாலேஜ் இருக்கோ இல்லையோ, உங்கள்கிட்ட சாப்பாடு இருக்குது அப்படின்னா அவங்க தேடி வருவாங்க. அதே மாதிரி தான் ஸ்பிரிச்சுவல்லையும். ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது அவங்களுக்கு நாலேஜ் இருக்கோ இல்லையோ, உங்கள்கிட்ட எனர்ஜி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, எப்படி ப்ரோ அவங்களுக்கு தெரியும்? தே கேன் ஃபீல் இட். அவங்களால இதை ஃபீல் பண்ண முடியும். அப்போ அப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. உங்கள்கிட்ட நிறைய சோகமான விஷயம் சொல்லணும்னு நினைப்பாங்க, உங்கள்கிட்ட ஒரு அட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க, உங்கள்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க, உங்கள்கிட்ட அடிக்கடி பேசணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சுலபமாக நடக்கும். இதில் ஒரு நெகட்டிவான விஷயமும் இருக்குது. என்னென்னா, அவங்களோட கெட்ட விஷயங்கள், கெட்ட அனுபவங்கள்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைப்பாங்க. அப்போது அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி உங்கள்கிட்ட தள்ளப்படும், உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி அவங்கக்கிட்ட இழுக்கப்படும். அப்போது இதை வச்சு நீங்கள் ஹீலிங் வரைக்கியோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ஏர்னிங் வரும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் இதெல்லாம் பேசாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, இல்லை அவங்ககிட்ட அவங்க பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்காமையோ, இல்லை அவங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லி விடுறதோ ரொம்ப நல்லதாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை நோக்கி கண்டிப்பாக அட்ராக்ட் ஆவாங்க. அப்படி அட்ராக்ட் ஆனாங்க அப்படின்னா அவங்கள கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு பயங்கரமான விஷயம் நடக்கும். அது என்னென்னா, உங்களுக்கு ஒரு பேஷனே இல்லை, உங்களுக்கு ஒரு பர்பஸே இல்லை, நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த பர்பஸும் அந்த பேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வாழ்க்கையில் எதை தேடி போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எதில் கை வச்சாலுமே அது மோஸ்ட்டாக சக்ஸஸில் முடியும். இல்லை ஃபெயிலியரில் முடிஞ்சாலும் அதுலேருந்து ஒரு பாடத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஒரு சக்ஸஸை நோக்கி போவீங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமான பூஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். எப்போவுமே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. ஏன்னா எனர்ஜி எங்கே இருக்குதோ அங்கே கான்ஃபிடென்ஸ் இருக்கும், கான்ஃபிடென்ஸ் எங்கே இருக்கோ அங்கே எனர்ஜி இருக்கும். இதை தான் நான் இந்த வீடியோ சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதேமாரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் வந்துகிட்டு இருக்க போது நம்ம சேனல் நீங்களும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.